பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், அதாவது 9ஆம் இடத்துல சுக்கிரன். பாக்கியஸ்தானத்துல பொதுவா வைத்து, அதாவது சுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது. குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், தனித்த புதன் இருக்கிறது நல்ல விஷயம். இதுல சுக்கிரன் போய் அமர்றாரு அப்படிங்கும் போது ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கவே செய்யும். சுக்கிரன் அங்க போய் உட்காரும் போது என்ன நடக்கும்? தந்தை மூலமா நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் ஜாதகருக்கு. தந்தையாதி உறவு பெண்கள் மூலமா அத்தை, மாமியார், இவங்களால எல்லாம் நல்ல பலன்கள் இருக்கும். மனைவி வீட்டார்கள் மூலமா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம், மனைவி வந்ததுக்கு அப்புறம் பாக்கியம், மாமியாரால் நன்மைகள், தந்தையாதி உறவு பெண்கள் மூலமா ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்ல பலன்களே இருக்கும். தெய்வ அனுகூலங்கள், பெண் தெய்வங்களான அனுகூலங்கள் ஜாதகருக்கு நல்லா கிட்டும். ஆன்மீக பாவகம் இல்லையா 9ஆம் இடம். சோ அந்த இடத்துல போய் பெண் கிரகமான சுக்கிரன் உட்காரும் போது பெண் தெய்வங்கள் மூலமா அனுகிரகம் ஜாதகருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் எப்படி பார்த்தாலும் அங்க இருக்கிறது நல்ல பலன்களே. அதே மாதிரி அவருக்கு வேற பாவர்களோட தொடர்பு வந்துடக்கூடாது. இதெல்லாம் தடிச்சு இருக்கிற சுக்கிரனை வச்சு நம்ம சொல்றது. மேற்கொண்டு பாவ கிரகங்களோட மிக்ஸ் அந்த இடத்துல வந்துடக்கூடாது சுக்கிரனுக்கு. சரிங்களா? சனியோ செவ்வாயோ, செவ்வாய் கூட ரொம்ப பிருகுமங்கலமா ஆக்டிவேட் ஆயிரும். ராகு கேது கூட நெருங்கி போகக்கூடாது. சுக்கிரன் தனிச்சு இருக்கிறாரு அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து ஒரு அற்புதமான யோக அமைப்புன்னு சொல்லலாம்.